கம்மி பட்ஜெட்ல இடம் வாங்கணும், ஒரு கம்மி பட்ஜெட்ல வீடும் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க. லேண்டுமே இவங்க தான் சேல் பண்ணியிருக்காங்க, வீடுமே இவங்க தான் கட்டி கொடுத்துருக்காங்க. சரியா 2 வருஷத்துல இப்ப 500 வீடு உள்ள இருக்கு. அப்பா இதுதான் என்னோட இடம் அப்படின்னு சொல்லிட்டா மட்டும் போதும். கீ கொடுக்குற வரைக்கும் எல்லா வேலையும் நானே நீங்களே பண்ணிடுவீங்க. 17 லட்சம் ரூபாய்க்கு இடத்தோட வீடா? இடத்தோட வீடு சிங்கிள் பெட்ரூம்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். 25 லட்சம் ரூபாய்க்கு இடத்தோட சேர்த்து 2 BHK இண்டிவிஜுவல் வில்லா. ஆமா, அதுக்கு பைபேக் ஆப்ஷனே கூட நான் பண்ணி கொடுத்துட்டு தான். என்னங்க சொல்றீங்க பைபேக்கா? ஆமா, எழுதி கொடுத்துறீங்க, இடத்த நாங்களே திரும்பவும் வாங்கிக்கிறோம். ஆமா, 3 மாசத்துக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷனே வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. 2 ல 3 லட்சம் வச்சிருந்தீங்கன்னா போதும், இங்க வீடும் வாங்கிடலாம். ஓகே, 4 மாசம் மட்டும் நீங்க வாடகை வீட்டுல இருந்தா போதுங்க. 5வது மாசம் நீங்க சொந்த வீட்டுல இருக்கலாம். அதே வாடகை பணத்தை நீங்க EMI கட்டிட்டு போயிடலாம். ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டலுக்குலாம் பஞ்சமே இல்ல. உங்களுக்கு நிறைய இருக்கு. நீங்க இதை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் சரி இல்ல வீடா வாங்குறதா இருந்தாலும் சரி உடனே புக் பண்ணிக்கோங்க. ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ஷாப் சேனலில் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ராப்பர்ட்டி பற்றி தான் பார்க்குறதுக்கு வந்திருக்கோம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ப்ராப்பர்ட்டி மட்டும் இல்லைங்க, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் வீடுமே வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க, ஒரு கம்மி பட்ஜெட்டில் இடம் வாங்கணும், ஒரு கம்மி பட்ஜெட்டில் வீடும் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம கொடுத்துருக்குறோம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குடுவாஞ்சேரியிலிருந்து ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ட்ராவலில் ஒத்திவாக்கம் அப்படின்ற ஒரு ஏரியாவில் இருக்கிற VSBN குரூப்போட விஜயா டவுன் அப்படின்ற இந்த லே அவுட்டை பார்க்கறதுக்காக தான் இன்னைக்கு வந்திருக்கிறோம். இதுக்குள்ள என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் இருக்கு, இது வெளியில என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் இருக்கு, இதை சுற்றி ஸ்கூல், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் என்னென்ன அப்படி இருக்கு அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டு உள்ள இருக்கிறோங்க. இந்த சைட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 வீடுக்கு மேலே இருக்குங்க. இந்த 500 வீடுமே வந்து லேண்டுமே இவங்க தான் சேல் பண்ணியிருக்காங்க, வீடுமே இவங்க தான் கட்டி கொடுத்துருக்காங்க. இந்த சைட்டை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம கூட வந்து நவீன் ப்ரோ இருக்காரு. ஸோ அவர்கிட்ட நம்ம டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த சைட் வந்து நம்ம எப்போ டெவலப் பண்ணியிருக்கோம், இப்போ நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிற சைட்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். என் கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா VSBN குரூப். விஜயா கிரீன் சிட்டின்னு நெல்லிக்குப்பம், குடுவாஞ்சேரி டு திருப்பூர் ரோட்ல இருக்கிற நெல்லிக்குப்பம்ங்கிற பஸ் ஸ்டாப்ல தான் பண்ணிருக்கோம். 40 ஏக்கர் டவுன்ஷிப் டைப்ல. இந்த சைட்ல பாத்தீங்க அப்படின்னா 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆரம்பிச்ச சைட். ஆக்சுவலா 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் சைட் ஆரம்பிச்சது. ஆமா, 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே எம்டி லேண்டா இருந்த ஒண்ணு தான். அதுக்கப்புறம் phase 1 ஆரம்பிச்சோம். அதுல ஒரு 20 வீடு, ஒரு 2 வீடு, 3 வீடு ஸ்டார்டிங்ல வந்தது. அதுக்கப்புறம் ஒரு 20 வீடா மாறிச்சு. அதுக்கப்புறம் அப்கமிங்ல phase 2 ஆரம்பிச்சோம். சரியா 2 வருஷத்துல இப்ப 500 வீடு உள்ள இருக்கு. அப்பா, 2 வருஷத்துல 500 வீடு நீங்க கட்டி கொடுத்துருக்கீங்க. இந்த சைட்ல. ஆமா, அது மட்டும் இல்லாம இங்க வரவங்க எல்லாத்துக்குமே வீடுங்கிற கான்செப்ட் கொடுத்துட்டு இருக்கிறதுனால தான் இந்த டைப்ல என்னால பண்ண முடிஞ்சது. லேண்ட் வேணும்ங்கிறவங்க லேண்ட் தனியா வாங்கிக்கலாம். மோஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நாங்க வீட்டுக்கு தான் கொடுப்போம். இங்க ஓகே, இடம் வாங்குறது மட்டும் இல்லாம உடனே வீடு கட்டி வந்துடணும் அப்படின்றத உங்க கான்செப்ட். கண்டிப்பா. ஓகே, சூப்பர். என்னன்னா நிறைய பேருக்கு வீடுங்கிறது ஒரு கனவா இருக்கும், அது நிறைவேற்றணும் இல்லையா? அதுக்கான முயற்சியில தான் இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பா நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இப்போ phase 1 நான் கொடுத்து தான் இப்போ கிட்டத்தட்ட 500 வீடு நான் சொன்னேன் இல்லைங்களா? இதுல கிட்டத்தட்ட இதுல 200 வீடுங்க உள்ள குடியே இருக்காங்க. இப்போ வரைக்கும் ஆல்ரெடி குடும்பங்கள் வந்தாச்சு. ஓகே, உள்ளே நம்ம பாத்தீங்கன்னா எல்லாமே டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் தான். அது இல்லாம நம்ம கொடுக்குற பட்ஜெட் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ஏரியா மார்க்கெட்டுக்கு விட ரேட் கம்மியான லெவலுக்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா இந்த இடத்துல யாருமே பவர் வாங்குறதோ வேற யார்கிட்ட இருந்தோ மார்க்கெட்டிங் லேண்ட் எடுத்து சேல் பண்றதோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஃபர்ஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னாலே லேண்ட் சேல் எங்க பேர்ல இருந்து தான் உங்களுக்குமே நான் பத்திரம் பண்ணி கொடுப்போம் மாதிரி பண்ணுவோம். பிளஸ் வீடு கட்டுறதுமே வெளியாளுங்களை வச்சு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. லே அவுட் ப்ரமோஷன் பண்றதும் நம்மளே தான், மார்க்கெட்டிங் பண்றதும் நம்மளே தான். உங்களுக்கு வீடு கட்டி தந்து ஃபினிஷ் பண்ணி மெயின்டைன் பண்ற வரைக்குமே எல்லாமே நம்மள தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, இதுதான் என்னோட இடம் அப்படின்னு சொல்லிட்டா மட்டும் போதும். கீ கொடுக்குற வரைக்கும் எல்லா வேலையும் நானே நீங்களே பண்ணிடுவீங்க. என்ன பிரைஸ்ல இருந்து நம்ம வீடு கட்டி கொடுக்குறோம் இடத்தோட சேர்த்து? நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. என்ன பாத்தீங்கன்னா இடம் பிளஸ் வீடு 2 சேர்த்தியே ஒரு காம்பாக்ட் வைஸ் ஒரு வில்லான்னு பாத்தீங்கன்னா ஒரு 17 லட்சத்துல இருந்தே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். 17 லட்சம் ரூபாய்க்கு இடத்தோட வீடு சிங்கிள் பெட்ரூம்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, நிஜமா தான் சொல்றீங்களா? நிஜமா தான். 17 லட்சம் ரூபாய்க்கு குடுவாஞ்சேரிக்கு பக்கத்துல வீடு. அது மட்டும் இல்லாம 2 BHK பாத்தீங்க அப்படின்னா 25 லட்சத்துல தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு. என்னங்க சொல்றீங்க? கன்ஸ்ட்ரக்ஷனோட சேர்த்து இடமும் சேர்த்து. ஆமா மக்களே பாத்துக்கோங்க, இவரை நல்லா பாத்துக்கோங்க. இவர் தான் சொல்றாரு 25 லட்சம் ரூபாய்க்கு இடத்தோட சேர்த்து 2 BHK இண்டிவிஜுவல் வில்லா. ஆமா, இதுல எந்த மாற்றமும் கிடையாது. இல்ல, மாற்றமே இல்ல. உண்மையிலேயே நம்பலாமா? நான் இந்த வீடியோவை போடலாமா? உண்மையாவே நம்பலாம். இல்லன்னா என்னதான் வந்து கேட்பாங்க நிறைய பேர், உங்களுக்கு வாங்க நான் கட்டி இருக்கிற வீட வேணா டைரக்டாவே கூட காமிக்கிறேன். ஓகே, இல்ல அவங்க வாங்கி குடி இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட கூட டைரக்டா நீங்க கூட கேட்டு பார்க்கலாம். 17 லட்சம் ரூபாய்க்கு 1 BHK
BHK. 25 லட்சம் ரூபாய்க்கு 2 BHK. 2 BHK. 3 BHK அப்படின்னா 32 lakhs, 32 லட்சம் ரூபாய். அதுவும் சென்னையில குடுவாஞ்சேரி பக்கத்துல ஒரு 3 BHK இண்டிவிஜுவல் வில்லா வந்து வெறும் 32 லட்சம் ரூபாய்க்கு கட்டி கொடுக்குறேன்னு வந்து சொல்றாருங்க. அதுவும் இடத்தோட. ஓகேவா? இந்த 17 லட்ச ரூபாய் வீடு சொன்னது பார்த்தீங்கன்னா இந்த மாடல் தான் இருக்கும். வாங்க காமிக்கிறேன் உங்களுக்கு. உள்ள பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு போர்ட்டிகால், இது அப்படியே உள்ள ஒரு ஹால் என்ட்ரன்ஸில். இதில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு காம்பேக்ட் வைஸ் இருக்கிற ஒரு கிச்சன் டைப். இது விட்டுட்டிங்கன்னா ஒரு பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம். இது சிங்கிள் பெட்ரூம்க்கான ஒரு மாடல். இது அது இல்லாமல் உங்களுக்கு இங்கே பாத்ரூம் பார்த்தீங்கன்னா வெளியே வச்சுருக்காங்க, இவங்களுக்கு அவுட் சைடில் வச்சுருக்காங்க. இல்லை உங்களோட பிளான் எப்படி வேணும்னாலும் அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். இல்லை உள்ளே பாத்ரூம் வைக்கிறதுனால வச்சுக்கலாம். இல்லை மாடல் எந்த மாதிரி உங்களுக்கு பிளானோ இதுதான். ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்து வாஸ்துப்படி வச்சுருக்கு பூஜை ரூமுக்கு. இது சிம்பிள். இது வந்து காம்பேக்ட் வைஸ் இருக்கிறதுக்காக கொடுத்துருக்கோம். இதில் பிளான் உங்களுக்கு எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் வித் ஸ்டெப்ஸ் டெரஸ்க்கு போகிறதுக்கான வழி, ப்ளஸ் பாத்ரூம் வந்து வெளியே ஒரு பாத்ரூம் வச்சுருக்கோம். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா போர்ட்டிகாலில் ஒரு 2 பைக் விடுற அளவுக்கு ஸ்பேஸும் கூட இருக்குது நமக்கு. 25 லட்ச ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா வீடு கட்டி தரேன்னு சொன்னேன் இல்லைங்களா? அது எந்த மாடல் இருக்குன்னு வாங்க காமிக்கிறேன் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெருசாக ஒரு போர்ட்டிகால், ப்ளஸ் அப்படியே என்ட்ரு ஆகுறீங்கன்னா உள்ள என்ட்ரு ஆனோடனே ஹால் வரும். ஹால் உங்களுக்கு சோஃபா ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே போட்டுட்டு நீங்கள் டிவி யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும். இதை விட்டுட்டிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு அதுக்கடுத்து கிச்சன் வரும். கிச்சன் வந்துட்டு ஒரு காம்பேக்ட் வைஸில் இருக்கிற ஒரு இது. அது ப்ளஸ் ஸ்லாப்பும் இருக்குது உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. மெட்டீரியல் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பேசியஸும் இருக்கும். பரன் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூமே இருக்குது உங்களுக்கு. மாஸ்டர் பெட்ரூம் ப்ளஸ் அது கூட சேர்ந்து ஸ்லாப்ஸு, உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூமும் உள்ளே இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஃப்ட்டு ப்ளஸ் செல்ஃப்ஸ் எல்லாமே உங்களுக்கு அட்டாச்சாகவே இருக்குது. இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அன்ஃபர்னிஷ்டில் கேட்டாங்க, அதனால தான் இந்த மாடல் கொடுத்துருக்கோம். ஃபர்னிஷ்டு வேணும்னாலும் உங்களோட பிளானுக்கு ஏற்ற மாதிரி நான் எடுத்து கொடுத்துட முடியும். இது வந்து இன்னொரு பெட்ரூம். இது வித் ஸ்லாப் மாடல் மட்டும் இருக்கும் உங்களுக்கு. இன்னொரு பாத்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியே வச்சிருக்கேன். நமக்கு இன்னொரு பாத்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியே உள்ள இருக்குது. இது வந்து சாம்பிள் வீடு தாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த மாடல், ஒவ்வொருத்தருக்கு பெட்ரூம் சைஸ் பெருசாக கேட்பாங்க, சில பேர் கிச்சன் பெருசாக வேணும்னு கேட்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த மாதிரி மாடல் வேணுமோ அதை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நானே கன்ஸ்ட்ரக்ஷன் தாராளமாக பண்ணி கொடுக்கலாம். வெறும் இடத்த மட்டும் நான் வாங்கி போட்டுக்கிறேன், நான் ஃபியூச்சர்ல வந்து அதை கொஞ்ச நாள் கழிச்சோ, ஒரு 5 வருஷம் கழிச்சோ, 10 வருஷம் கழிச்சோ நான் வந்து அப்புறமா வீடு கட்டிக்கிறேன், இல்லை அப்புறமா வித்துக்கிறேன் அப்படின்னாலும் அதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? அதுக்கு பைபேக் ஆப்ஷனே கூட நான் பண்ணி கொடுத்துருத்தாரு. என்னங்க சொல்றீங்க? பைபேக்கா? ஆமா. வீடு வரவங்க வீடாவோ எடுப்பாங்க சில பேர். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தான் சில பேர் பண்றோம்னு நினைச்சிட்டு வருவாங்க. அப்படிங்கிறப்போ இந்த ஏரியா வந்துட்டு ஃபியூச்சர் அப்ரிசியேஷன் இருக்குமா இருக்காதா, ஏரியா நல்ல ரேட்டு திரும்ப போகுமா போகாதான்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அப்படிங்கிறப்போ நான் என்ன பண்ணி தரேன் அப்படின்னா, ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த ஏரியாவோட என்ன மார்க்கெட் பிரைஸோ நான் உங்களுக்கு வந்துட்டு பைபேக் ஆப்ஷன் சொல்லிட்டு எங்க பாண்ட் அக்ரிமெண்ட் நானே போட்டு கொடுத்துறேன். உங்களுக்கு எழுதி கொடுத்துறீங்க, இடத்த நாங்களே திரும்பவும் வாங்கிக்கிறோன்னு. ஆமா. அந்த பைபேக் ஆப்ஷன்ன்றது எப்படி எடுத்துக்கிறீங்க? இப்போ ஒரு இடம் வாங்கி போட்டுறேன், 5 வருஷம் கழிச்சு நான் விற்கணும்னு நினைச்சேன்னா அப்ப நீங்க வந்து எனக்கு வித்தும் கொடுத்துருவீங்களா? ஆமா. கிட்ட வாங்குறது மட்டும் இல்லாம நீங்க சப்போஸ் ரீசேல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் வெளியாளுங்களை எல்லாம் எங்கேயுமே தேடி அலைய தேவை கிடையாது. நாங்களே இதை சேல் பண்ணியும் கொடுத்துறோம் இதை அன்னைக்குள்ள ரேட்டுக்கு. ஆமா. ஓகே, சூப்பருங்க, சூப்பர். 2 வருஷத்துக்கு முன்னாடி இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு? இங்க ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா நாங்க பேஸ் ஒன்று ஆரம்பிக்கும் போது வெறும் 1300 ரூபாய்க்கு நான் ஆரம்பிச்சோம். இன்னைக்கு இங்க ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு? அப்படி டபுள் ஆயிருக்கு. இந்த அப்படியே வந்து டபுள் ஆயிருக்கு. பாருங்க மக்களே, 2 வருஷத்துல இந்த இடமும் இந்த ஏரியாவும் டெவலப் ஆகி இங்க நீங்க வாங்கின உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுமே வந்து டபுள் ஆயிருக்குன்னா பாத்துக்கோங்க. இதே மாதிரி தான் வந்து இவங்க இதை வந்து டெவலப் பண்ணாங்களே, இந்த லே அவுட்டை டெவலப் பண்ணி 500 வீடுகள் கொண்டு வந்திருக்காங்கல்ல, இதே மாதிரி இன்னொரு இடம், அதாவது விஜயா கிராண்ட் டவுன் அப்படின்ற ஒரு லே அவுட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அதை தான் நம்ம பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துல நீங்க போட்ட காசு டபுள் ஆயிடுச்சு இல்லையா? அதே மாதிரி தான் அங்கேயும் அடுத்த இன்னும் 1 வருஷத்துலயோ 2 வருஷத்துலயோ அந்த இடமும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க போட்டதை விட டபுள் ஆகும். ஸோ அந்த இடத்த வாங்க போய் இப்போ நம்ம பார்க்கலாம். இது வந்துட்டு விஜயா டவுன் சைட்டோட பேர். இது வந்து 60 ஏக்கர் ப்ராஜெக்ட். இது இப்போ phase 1, 2, 3, 4 அது மாதிரி கொடுத்து phase 8 வரைக்கும் கொடுக்கலாம் தான் எங்களோட பிளான். இப்போ கரண்ட்ல பாத்தீங்கன்னா phase 1 கொடுத்துருக்கோம். அதுல 220 பிளாட்ஸ் நம்ம இப்போ போட்டு ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சது. அதுக்கு அடுத்து phase 2 ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஆல்ரெடி phase 1 போட்டதுல பாத்தீங்கன்னா அம்யூனிட்டிஸ் நிறையவே கொடுத்துருக்கேன். உள்ள பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்கட்டும், EB 3 phase EB வரைக்கும் ஆல்ரெடி இழுத்துருக்கு, சோலார் லைட்ஸ் கொடுத்தாச்சு, பிளாக் டாப் ரோட் இருக்கு, ஒவ்வொரு பிளாட்ஸுக்கும் தனித்தனியான பவுண்டரிஸ் எல்லாமே கொடுத்துருக்கு. அங்க சொன்ன இல்லைங்களா, அங்க எல்லாத்துக்குமே வீடுங்கிற கான்செப்ட்ல இப்போ அதே மாதிரி தாங்க இங்க 220 பிளாட்ஸ். 220ல பாத்தீங்கன்னா 150 பிளாட்ஸ் மட்டுமே எல்லாமே வீடுங்க தான். இப்போ இந்த ஏரியாவில் இந்த இடத்துல ஒரு 150 வீடு வரப்போகுது. 150 வீடு வரப்போகுது. இப்போ கரண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 6 வீடு உங்களுக்கு முன்னாடியே வேலை ஆயிட்டு இருக்கும் எல்லாமே. ஓகே. அங்க பாத்தீங்கன்னா அங்க ஒரு வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு ஆல்ரெடி வந்து அவங்க சென்ட்ரிங்கே போட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து இங்கே பாருங்க, அந்த பந்தலுக்கு பின்னாடி அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்று தெரியும். இங்கே வந்து இப்போ தான் பேஸ்மெண்ட் போட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து பாருங்க, கொட்டாய் தெரியுதா, அதுவுமே வந்துட்டு ஒரு வீடு தான் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட இது எவ்வளோ நாள் ஆகுது? இது ஆரம்பிச்சு 3 மாசம் 3 மாசம் ஆகுது. 3 மாசத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷனே வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்துட்டு 3 இயர்ஸ் ப்ராஜெக்ட் பிரதர். 3 மாசத்துலேயே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு கமிட் ஆகிருக்கிறது மட்டுமே 80 வீடு பக்கமாக பிளான் அப்ரூவலுக்கு மூவ் ஆயிருக்கு. நான் சொல்றது இந்த வெறும் 3 மாசத்துல தான். இப்போ அப்கமிங் வர 3 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு நான் ஃபேஸ் 2 கம்ப்ளீட் பண்றேங்கிறப்போ இந்த இடத்துல குறைஞ்சது 200 வீடு நான் கொடுப்பேன் ஃபேஸ் 2 ஓட சேர்த்து மொத்தமாக. அதுக்கப்புறம் ஃபேஸ் 3 வரும்போது குறைஞ்சது இந்த இடத்துல எங்களோட பிளானே இது ஒரு பெரிய டவுன்ஷிப்பாக கொடுக்கணுங்கிற ஒரு ஐடியா தான். இது டவுன்ஷிப் ப்ராஜெக்ட்ங்கிறதுனால பார்த்தீங்கன்னா உள்ளே ஸ்கூலு, பார்க்கு, சூப்பர் மார்க்கெட், கிளினிக் இது எல்லாத்துக்குமே கமர்ஷியலாகவே நம்ம ஒரு இடம் ஒதுக்கி வச்சாச்சு. ஃபுல்லாக டெவலப் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தா உள்ள சூப்பர் மார்க்கெட்லேருந்து கிளினிக்லேருந்து ஸ்கூலு எல்லாமே உள்ள வந்துடும். ஆமாம், மினிமம் 800 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து நம்ம கிட்ட இருக்கு. ஒவ்வொரு வேரியன்டாக இருக்கு. 900 இருக்கு, 1000, 1200. சில பேர் ஒரு கிரவுண்ட் எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. மொத்தமாக ஒரே பிளாட்டை எடுக்கணும் இருப்பாங்க. அது எல்லாமே ஒவ்வொரு பிளாட்ஸும் ஒவ்வொரு வேரியன்ட் டைப்ல இருக்கு. ஸ்டார்டிங் வந்து 800ல இருந்து. ஆமா, மினிமம். இங்க லோன் விஷயத்துக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க நம்ம லோ ப்ரொஃபைல் இருந்து நம்ம ஹை ப்ரொஃபைல் இருக்கிற எல்லாத்துக்குமே நம்ம லோன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். மினிமம் நம்ம கையில 2 ல இருந்து 3 லட்சம் வச்சிருந்தாவே போதும். அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட 20 பேங்க்குக்கு மேல டைப் இருக்கு. உங்களுக்கு லோனுங்கிறது ஷூரா நம்ம வாங்கி தரோம்லாம். 2 லட்சத்துல இருந்து ஒரு 3 லட்சம் ரூபாய் இருந்தாலே நம்ம வந்து இடம் வாங்கிடலாம். அது மட்டும் இல்லைங்க, அதே 2 ல இருந்து 3 லட்சம் வச்சிருந்தீங்கன்னா போதும், இங்க வீடும் வாங்கிடலாம். வீடு வாங்கிடலாம். வீடு வாங்கிடலாம். ஓகே, கையில ஒரு 2 லட்சத்துல இருந்து 3 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வாங்குங்க. இடத்த வாங்கி வீடே அவங்க கட்டி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் மிச்சம் எல்லாமே வந்து லோன்ல போயிடலாம். லோன்ல போயிடலாம். இப்போ மாசம் என்னால எவ்வளவு இஎம்ஐ கட்டுற மாதிரி இருக்கும்? இந்த கான்செப்ட் பாத்தீங்கன்னா பேங்கிங் கான்செப்ட் படி சொல்லணும்னா லட்சத்துக்கு 1000 ரூபாங்கிற கால்குலேஷன் வரும். இப்போ 17 லட்சம் கணக்கு பாக்குறீங்க அப்படின்னா நீங்க 2 லட்சம் ஆல்ரெடி கொடுத்துருந்துருக்கு. 2 லட்சம் வந்து டவுன் பேமெண்ட் கட்டிட்டேன்னா மிச்சம் 15 லட்சம் ரூபாய். ஓகே, 15க்குன்னு வச்சுங்கன்னா லட்சத்துக்கு 1000 ரூபாங்கிறப்போ நீங்க 15000 ரூபாய் மாசத்துக்கு நீங்க பேசிக்கான அமௌண்ட் வந்து கட்டுவீங்க. வீடியோட நீங்க நான் சேர்த்து சொல்றேன். லேண்டின் கணக்கு பாத்தீங்கன்னா அது ரொம்ப இன்னுமே ரொம்ப லெஸ்ஸா தான் வரும். 8000 ரூபாய் 7000 ரூபாய் இந்த மாதிரி தான் வருமே. ஓகே, நீங்க வீட்டோட எடுக்கிறப்போ மேக்ஸிமம் வந்து எடுக்கிறதே 15000 ரூபாயில இருந்து தான் சேர்த்து நீங்க எடுத்துட்டு போவீங்க. நீங்க ஒரு 4 மாசம் வெயிட் பண்ணீங்கன்னா நான் தாராளமா வீட்டோடய நான் உங்களுக்கு கொடுத்துட போறேன். நீங்க அங்க வாடகை கொடுக்குற காசுக்கு தாராளமா இங்க வீட்டுக்கு பே பண்ணிட்டு போயிடலாம். மாசம் ஒரு 15000 ரூபாய் உங்களால இஎம்ஐ கட்ட முடிஞ்சிச்சுன்னா 4 மாசம் வெயிட் பண்ணா போதும், வீடை கட்டி சாவி அவங்க கையில கொடுத்துருவாங்க. அப்படிதானே? தாராளமா. ஓகே, 4 மாசம் மட்டும் நீங்க வாடகை வீட்டுல இருந்தா போதுங்க. 5வது மாசம் நீங்க சொந்த வீட்டுல இருக்கலாம். அதே வாடகை பணத்தை நீங்க இஎம்ஐயா கட்டிட்டு போயிடலாம். இந்த இடம் எக்ஸாக்டா எங்க இருக்கு, வாங்க போறவங்களுக்கு சுத்தி என்னென்னலாம் இருக்கு, இது ஃபியூச்சர்ல அப்ரிசியேஷன் எந்த அளவுக்கு இருக்கும், ஸ்கூல் இருக்கா, காலேஜ் இருக்கா, ஹாஸ்பிட்டல் இருக்கா, அந்த மாதிரி எல்லாமே கேட்பாங்கல்ல. குடுவாஞ்சேரியில இருந்து திருப்பூர் அந்த நெல்லிக்குப்பம் ரோடு 100 ஃபீட் ரோட்ல இருந்து ஈஸி ஆக்சஸ் பர வழி ஒரு 5 மினிட்ஸ்ல ரீச் ஆகலாம் ஈஸியா. அதை விட்டுட்டீங்கன்னா வண்டலூர் to கேளம்பாக்கம் ரோடு கண்டிகையில இருந்து அதிகபட்சம் ஒரு உங்களுக்கு 5 to 10 மினிட்ஸ்ல ரீச் ஆகக்கூடிய ஒண்ணுதான். நல்ல ஒரு மிடில் லொகேஷன் தான் இது. உங்களுக்கு இந்த ஏரியா வந்துட்டு சுத்தியும் டெவலப் ஆகுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இந்த நம்ம சைட் இருக்கிறது வண்டலூர் தாலுக்கால வரும் உங்களுக்கு. பிளஸ் அது மட்டும் இல்லாம சிஎம்டி லிமிட்ல அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு உண்டான ஜியோ காப்பியும் பாஸ் ஆயிட்டு இப்போ அடுத்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. நியரஸ்ட்ல இல்லலூர்ல தீம் பார்க், ஒண்டலா தீம் பார்க் ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு. 22 ஏக்கர்ல 400 கோடி செலவுல ஆயிட்டு இருக்கு உங்களுக்கு. அந்த தீம் பார்க் எல்லாம் வரும்போது உங்களுக்கு இந்த ஏரியாவும் இன்னும் தாராளமா டெவலப் ஆகும். பிளஸ் அது கூட சேர்ந்து இந்த நம்ம நெல்லிக்குப்பம் ரோடு ஃபர்ஸ்ட் வெறும் 40 அடி ரோட ரொம்ப கன்ஜஸ்டடா இருந்த ரோடு பாத்தீங்க. இப்போ கரண்ட்ல பாண்டிச்சேரி, கடலூர், சிதம்பரம், ஓஎம்ஆர் ஈஸியா டச் ஆகக்கூடிய எல்லா ஈஸியான ஆக்சஸ்க்குமே இந்த ரோடு தான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பஸ் ரூட்டுமே இதுதான் மாத்தி இருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே. ஸ்கூல் என்னனால இது சுத்தி இருக்கு பிரதர்? இதுக்கு நியரஸ்ட் ஸ்கூல்னு பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எம் ஸ்கூல் இருக்கு, வேலம்மாள் ஸ்கூல் இருக்கு. அதை விட்டுட்டீங்கன்னா டிஏவி ஸ்கூல், இது எல்லாமே சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்கு. நம்ம மெட்ரிகுலேஷன் வேணும்னாலும் வேலம்மாள் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலும் இருக்கு, ரீகமயா வித்யாலயா ஸ்கூலும் இருக்கு. அதை விட்டுட்டீங்க அப்படின்னா சென்ட் மேரிஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலும் இருக்கு. காலேஜ்னு பாத்தீங்க அப்படின்னா கிரசன் காலேஜ் இருக்கு, பாலாஜி பாலிடெக்னிக் காலேஜ் இருக்கு, அதை விட்டா தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ் இருக்கு, விஐடி காலேஜ் இருக்கு, அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு, சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் இருக்கு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான காலேஜ் இருக்கு. இது நியரஸ்ட் ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு, அதை விட்டா செட்டிநாடு ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல் இருக்கு, தீபம் ஹாஸ்பிட்டல் இருக்கு, ஜிவி ஹாஸ்பிட்டல் இருக்கு. நீங்க ஐடி கம்பெனிஸ்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீராம் கேட்வே இருக்கு. அதை விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜோகோ ஐடி பார்க். இது இல்லாம உங்களுக்கு எக்கச்சக்கமான ஐடி கம்பெனிஸ் நிறையவே இருக்கு. இந்த சரௌண்டிங்ல நிறையவே இருக்கு. ஓகே, இந்த இடத்துல நம்ம ஒரு வீடு கட்டி நம்ம வந்து குடியேறணும் அப்படின்னு இல்லைனா கூட வாடகைக்கு விட்டாலுமே அவங்களே வந்து இங்க வாடகைக்கு வந்துருவாங்க தாராளமா. ஏன்னா நிறைய கம்பெனிஸ் இருக்கிறதுனால அவங்களுமே வாடகைக்கு வீடு தேடிட்டு இருப்பாங்க வேலை பார்க்குறவங்களே. இல்ல அவங்களே இங்க வந்து இடம் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இல்லையா? கண்டிப்பா. இந்த சைட்ல வேலை பார்க்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு இடமாவும் இருக்கும். இப்போ இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட்டு? வெறும் நம்ம கொடுக்குற லேண்டுக்கான காஸ்ட் பாத்தீங்கன்னா 1600 ரூபாய் தான்.
ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட விலை. 1600 ரூபாய்ங்கிறது ரொம்ப நாங்கள் கம்மியாக தான் கொடுத்துட்டு இருக்கோம். Okay. எதை வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு இந்த சரௌண்டிங்லேயே நீங்கள் வந்து விசாரிச்சு பார்த்துருக்கலாம். இங்கே 2000. நியரஸ்ட்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே 2000, 2600, 2800 இந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்காங்க. Okay. இது ஏன் நம்ம ஏன் 1600 கொடுத்துட்டு இருக்கோம்னா, இப்போ ஃபேஸ் 1 போட்டிருக்க காரணம் ஒன்று மட்டும்தான். வந்துட்டு ஃபேஸ் 2 ஆரம்பிக்கிறப்போ குறைஞ்சது இந்த இடத்துல ஒரு 20லேருந்து ஒரு 80 வீடு பக்கமாக பிளான் அப்ரூவல் ஆல்ரெடி போயிட்டு இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஆமா. கரண்ட்ல இப்போ பேக்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80 வீடுக்கு பிளான் அப்ரூவல் போயிட்டு இருக்கு. ஓகே. அத்தனை வீடு வந்ததுக்கு அப்புறம் ஃபேஸ் 2 ஆரம்பிக்கும் போது இந்த இடம் கண்டிப்பா ரேட் இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். இன்க்ரீஸ் ஆகிடும். இப்போ இங்கே இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நீங்கள் போட போகிற ஃபேஸ் 2மே இன்க்ரீஸ் ஆகிடும். இன்க்ரீஸ் ஆகிடும். அதனால மக்களே எவ்வளோ சீக்கிரம் ஃபேஸ் 1ல நீங்கள் இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ வாங்கிடுங்க. இது டெவலப் ஆயிடுச்சுனாலே பக்கத்தில் போட போகிற ஃபேஸ் 2மே ரேட் ஏறிடும். ஓகேவா? ஸோ இப்போ கம்மியான விலையில் இருக்கும் போதே நீங்கள் இதை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் சரி இல்லை வீடாக வாங்குறதா இருந்தாலும் சரி உடனே புக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது விட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இன்னமும் ரேட்டு ஏறி போயிடும். இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி ரெசிடென்ஷியல் வந்து குடியிருக்கிறதுக்கும் சரி ரெண்டுக்குமே நல்ல ஏற்ற இடம் தான் இது. ஸோ இதை சுற்றி என்னென்னலாம் ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இருக்குது, இங்கே என்ன ப்ரைஸு, வீடு வாங்கணும்னா எவ்வளோ எல்லாமே சொல்லி முடிச்சிட்டிங்க. நம்ம வீடியோ பார்த்துட்டு யாராவது கால் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களால் என்ன பெஸ்ட்டாக பண்ணி தர முடியுமோ பண்ணி கொடுத்துருவீங்களா? கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவீங்க. பண்ணி தரேன். ஓகே, சூப்பர். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பை ப்ரோ. பை.